ஆமா என்னமா ஸ்லோகமா இருக்கு? தங்கச்சிக்கு இன்னொரு ஆசை இருக்குண்ணா. ஆசைக்கு மறுப்பு என்பதே கிடையாது. ஆமா உன்னுடைய மனதில் ஏற்பட்ட ஆசை என்ன? அண்ணா இந்த நந்தவனை நம்ம இருவரும் பார்த்து விட்டோம். அது ஒரு நந்தவனை தனி இருக்கு பத்தியா? தனிமையில் தெரிகிறது. அந்த நந்தவனை நான் தனியே போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசைண்ணா. அப்படியா? தனிமையில் சென்று அப்படியா? சென்று மலர்களை பறித்து ஆழமாக கொடுத்து உன்னுடைய கூந்தலை சூடிக்கொள்ள வேண்டும். அதற்கு மறுப்பு என்பது கிடையாது. எங்கு சென்றாலும் இந்த வார்த்தையை உனக்கு முன்னதாக நான் வந்தாலும் காத்திருக்கிறேன், எனக்கு முன்னதாக நீ வந்தாலும் காத்திரு. நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து அரவணை புறப்படுவோம். குறை கூறாமல் குடிமகர குறைத்திற்கே கொற்றவன் வந்தான் என்று அதே போன்று இந்த விஜய நாட்டிலே ஏழ்மையான குடும்பத்தில் மகனாக பிறந்து ஸ்ரீதர் என்ற பெயரால் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். எனக்கு ஒரு தங்கி இருக்கிறார், பேரு ஸ்ரீதேவி. நான் சென்று தங்கச்சி பார்க்க வேண்டுமே. தங்கச்சி
மகன் தலை மறந்தாலும் கண்கள் நின்று அமைப்பதே மறந்தாலும் நான் தேவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சு வைத்து காண்பர்கள் ஈசா கைலாய வாசா உமா மகேஸ்வரா உலகை காத்த பரபரனே படை அழைக்கக்கூடிய தெய்வமே இந்த விஜயபுரி நாட்டில் ஏழ்மையான குடியில் பெண்ணாக பிறந்து சீவனுடைய அருளால் பிறந்ததினால் ஸ்ரீதேவி என்று பெயரோடு சீர சிறப்போடு எந்த விதமான குறைபாடு இல்லாமல் அப்படி இருந்த பொழுதும் பிறந்த நாள் முதலாக காத்து மாறி அம்மன் அழைத்து அம்மனுக்காக தொண்டுகள் செய்ய வேண்டும் என்று வாழ்ந்து வருகிறேன். இன்று வெள்ளிக்கிழமை அம்மனுடைய ஆலயம் செல்ல வேண்டும், அம்மனை வணங்க வேண்டும். அம்மனுடைய அனுகிரகம் இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் இப்பொழுது அண்ணனை சந்திக்க வேண்டும். அண்ணா விளையாடு என்னமா சொல்ல போறேன்? என்னன்னா எங்க சென்று வேலை கட்டாலும் வேலை கிடைக்கவில்லை அம்மா. எப்படிதான் பிழைப்பது? லஞ்ச பறித்து விட்டது. ஆமாண்ணா. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நாம் இருவரும் பணத்திற்கு எங்கம்மா போவது? என்னன்னா செய்வதென்றே தெரியவில்லையே. எந்தாவது ஒரு நாள் எனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா? அது போதானா எனக்கு? இருந்தாலும் அதெல்லாம் விடுமா. ஒரு முக்கியமான செய்தி. ஆமா. நம்முடைய தாய் தந்தை இருந்த பிறகு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக ஒரே ஒரு தங்கை இந்த சிறப்போடு வளர்த்து விட்டேன். ஒரே என்பது இல்லை அண்ணா. நீயோ வளர்ந்து விட்டாய். ஆமா. பருவத்தை அடைந்து விட்டாய். உனக்கு விரைவில் திருமணம் செய்யணுமா? அண்ணா உண்மைதாமா? எனக்கு திருமணமா? இத பாருங்க அண்ணா. ஏன் திருமணம் என்பதெல்லாம் வேண்டாம். நான் காலம் எல்லாம் உங்க கூடவே இருக்கிறேன். ஆமா, என் கூடவே நான் இருக்கணும். கூடவே உலகாமி போல நானும் நீ வாழ்க்கைய உனக்காக நானும் பிறந்தேனே. அப்படியா
பூவரசா அரவா என்ன போற என்ன விஷயம் என்ன கோபப்படுற ஆடுதுற நின்னுற நான் வந்து போறாரு நான் கட்டடி மேல ஏன் ஜாட்டில அடி வாங்க மாட்டீங்களோ ஒரு அளவுக்கு அடிக்குது என்ன கல்லால செஞ்சு வச்சிருக்கு நாங்க கஷ்டப்படல என்ன கஷ்டப்படுற உட்காந்து கிக்கு புக்கு வாங்குறேன் என்ன ஒருத்தர் தொக்கு புக்கு வச்சுக்கிறாங்க அது பக்கத்துல வந்து ஜிங்சான் போடுறான் பணம் ராஜா வந்து வாங்கி போற அந்த கஷ்டம் தெரியும் ஏன் மணி கஷ்டப்படுற கஷ்டமே படாத ராஜா நான் வர முடியாது ஆட்டத்துக்கு கப்பல வாங்கி 5 லட்சத்தை கட்டிட்டு கிளம்பிடு ராஜா 5 லட்சம் ரூபாய் பணம் யாரு வச்சுன்னு கொடுத்தா அது பணம் யாரு வச்சுன்னு கொடுத்தா கொம்மால வச்சிருந்தா கொடுத்தோம் கொம்மால வச்சிருந்தா சத்தியமா உண்மைதான் நான் பொய் சொல்ல மாட்டேன் எங்க அம்மால வச்சிருந்தா பணம் விட்டா கொம்மால வச்சிருந்தா எங்க அம்மால வச்சு எங்க அம்மால பக்கத்துல வச்சுதான் பணம் விட்டா ஆமா உனக்கு பணம் வேணுமா போய் எங்க அம்மா சிவகாமி மயிறு போடுங்க என் மயிறு போடுங்க பாத்து எங்க இதே மாதிரி செய்யணுமா நாங்க வாஜர் கேளு வாஜர் பணம் கொடுத்தது இல்லாம அந்த வேலை நாங்க தான் செய்யணுமா பணம் ஒண்ணா போய் போடுங்க பாருடா இந்த நாடக துறையில் இருந்தா மட்டும்தான் பேர் போய் அத்தனை உனக்கு கிடைக்கும் விநாயக நல்ல கிராமம் முதலாக வாழ்த்து கொடுத்தாங்க வரும்போதே அன்பான உபசரிப்படா அருமையான சாப்பாட்டை குறித்து சொல்ல முடியுமா ஆட்டுக்கறின்னு சொன்னா நீ துணியா நீ துண்ணு எனக்கு ஒண்ணு அவசியம் கிடையாது நான் உன்னை காட்டு நான் துண்றது என் வயிறு நான் துண்ணு அளவுலாம் பார்த்தா மண்வாரி அடிப்பேன் அருமையான சாப்பாடு குறை சொல்ல முடியுமா இத பாருடா இந்த நாடகத்துல இருந்தாதான் பேரு புகழ் அத்தனை சாப்பாடு கூட தெரியாது சுவையா கிடைக்கும் இந்த தொழிலை விட்டுட்டா உனக்கு வேற என்னடா தொழில் தெரியும் வேலையை பாருமா உன் வேலை நீ வேணா பாவாடை ஜாக்கெட் நம்மள கூத்தாடி எனக்கெல்லாம் அவசியம் கிடையாது ஐயாக்கு என் குடும்பமே படைக்குது ஆமா என் குடும்பம் போய்க்கும் எப்படி செய்யுது தொழில் அந்த மாதிரி செய்யுது ஏமா என்னமா தொழில் ஊரு தலைவர் வச்சு சாரா கடை வச்சு போச்சு நல்ல இது சாரை கடை வச்சிருக்கீங்களா ஆமா போலீஸ் பிடிச்சு போக மாட்டாங்களா பிடிச்ச மாட்டாங்க உங்ககிட்ட அடி வாங்குறது கூட நான் ஜெயில கழிச்சு கிடப்பேன் ஒன்னும் அவசியம் கிடையாது ராஜா ராஜா போச நீ ஒரு நல்ல வேலை தேடிக்கணும் எனக்கு என்ன ஒரு நல்ல வேலை என்னத்துக்கு கால் வர அமைக்கணும் கையில் வர அமைக்கணும் வாய் நோவு தடுக்கணும் நான் என்ன சொல்றேன்னா இந்த தொழில விட்டுடு என் கூட வந்து உனக்கு ஐயா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு பக்கத்துல சாலா கடை போட்டு சாலா கடையா ஆமா உனக்கு என்ன வேலை எனக்கு என்ன வேலை எனக்கு வந்து விக்கிற வேலை உனக்கு நக்கற வேலை நிமிடத்தில் அவர் சிவனாடியாரு அவரை பார்த்து ஏடா வார்த்தை பணம் கட்டாது ஏமாத்திட்டு போற கம்யூனிட்டி உன் பையன் கப்பல்ல இவனா முடிஞ்ச தூங்கிற பை தூக்கிட்டு வந்துட்டாமா தூங்கத்துக்கா வர தூங்க தான் வரேன் சேர்த்துக்கிறாங்க தூங்குறோம் கேட்க மாட்டேன் அனுமதிக்கு இருக்கிறேன் அதுவும் பாரு பொம்பளை பார்க்கு போக மாட்டாரு ஆம்பளை பார்க்கு தான் போறாரு நீங்க ஆறுங்க அப்படி எங்கனா போய் பாப்பா ரொம்ப ஓவரெல்லாம் பேசுறீங்க என்ன பாப்பா யாரு ஏய் வாடா கர்பாய் சீடு ஏய் யாரு கோத்தாங்க ஏய் பொம்பளை காசு சரி மாதிரி நீ என்ன பேசுற நீ தங்கச்சி கோத்தான்ற ஏய் தம்பி நீ இல்ல காமெடி ஏய் ஏய் போயிடு வேற யாரு ஆட்டிக்கு அடி வாடா டாப் கைட்டுக்கு யாரு ரெண்டு பேரும் பையன் ஏய் போடா ஏய் வேலை பாறா இங்க நாங்க இருக்கறோம் ஏன்னா இங்க வந்த ஏய் யா பையத்துக்கு கூட்டுக்கு வரங்க தானே நான் வந்தேன் அவனுக்கு காட்றா எத்துவாங்க நான் அவனுக்கு காட்றா ஏய் பை வாங்கல அட மம்ம லவுடிங்க போய் யாருக்கு பண்ற பலா லட்சுடுவேன் ஜெவடியா பையா யாரு நல்ல சித்தக்க டாடி புள்ள காட்ட ஜெவடியா பையா யாரா ஜெவடியா எவன் பையன் அவன போய் காட்றா ஏய் சித்தி உன் மண்டா டண்டா ஜெவடியா ஏய் போடா மரமர நான் பேசிக்கலாம் அவன போய் அண்ணன்ற பாடி போய் ஏய் போடா அதுதான் ஒரு விளையாட்டு என்ன மாப்பிள்ள
ஆனா, ஒரே ஒருத்தங்க நான் சிறப்பா வளர்த்து வர ஆமா கருப்பு கட்டுறோம் சொல்றேன் எவ்வளவு திமிரா ஏய் ஆனா, அதெல்லாம் பொச்சிருக்கு போற மாதிரிங்கண்ணா. ஆமா, தங்கச்சி அழகா வளர்த்துட்டீங்கண்ணே. அதானே அதனாலதான் போறாம தானே ஆமா எத்தனை பேர் நீங்க போறான் போறா ஏமா இப்படி போறல ஏன்னா நான் என்ன இறைவனுடைய தொழிலண்ணா. என்னிடம் என்ன இருக்குதுண்ணா? சரிம்மா அண்ணா, இதை பாருங்க. எனக்கு திருமணம் என்பதெல்லாம் வேண்டாம். இன்று வெள்ளிக்கிழமை நான் காட்டு மாரியம்மனுடைய ஆலயம் செல்ல ஓ வேண்டும். அம்மனை வணங்க வேண்டும். சரி. அம்மனுடைய அனைவருக்கு அனைவரும் கிடைக்க வேண்டாம். கோயிலுக்கு போறியா ஆமாண்ணா. கோயிலுக்கு சீக்கிரம் வந்துருமா வந்துடுறேன். ஜாக்கிரதை. ஆகட்டும். தனியா போகாத என்னப்பா பண்றீங்க ஐ அம் ஃப்ரெண்ட் அடிச்சு கீழே என்னத்த கவுத்துற நச்சா நீ ஆம்பளை கிடையாது. நச்சா நீ ஆம்பளை கிடையாது. ஆம்பளை கிடையாது நச்சனா. என் நெத்தில சுத்தமான ஆம்பளை கிடையாது இவ்வளவு நேரம் இது தெரியாது கன்ஃபார்ம்டா கிடையாது வயிறு எரியுதுடா, என் வயிறு எரியுது. ஏண்டா ராவா சாப்பிடு கூலி சாப்பிட்டானே என்னத்த ராவா சாப்பிட்டா பின்ன வயித்தா ஏய் என்ன குடிகார பையனா என்ன பின்ன வயித்தா ஏய், குடி குடிக்கூடாது. குடி கிடைக்கும். குடிப்பாய்க்கு உடலத்தை கிடைக்கும். குடிச்சு விட்டு வெளிச்சென்றால் மனைவி சண்டையிடுவாள். சண்டையிட்டால் கோபத்தில் நீ அவனை அடிப்பாய். அடித்தால் அம்மா வீட்டுக்கு போயிடுவா. அம்மா வீட்டுக்கு போயிட்டா தனிமையில இருப்பேன். சாப்பாடு வழி இருக்காது. மீண்டும் பழத்துட்டு போய் குடிக்க சொல்லும். குடிச்சு விட்டு காவால கடைஞ்சத்தை விட ஏன்டா குடிக்கிறீங்க? காலாயில கண்டுக்கிறான்டா இவன் அனுபவம் பேசுறான் யாரு? ஆகையால் சொல்றேன், குடியை கெடுக்கும் குடிப்பாய்க்கு உடல். நீ என்ன சொல்லிங்கறா? என்னடா குடி கெடுக்கும் குடிப்பாய்க்கு உடலத்தை கிடைக்கும். அந்த காலம் இந்த காலம் அப்படி கிடையாது. எப்படி? குடியே கெடுக்கும். சண்டிவி குடும்பத்தையே கெடுக்கும். அடிடா வீட்டுல ஒரு குழந்தை அழுதுன்னு வச்சுக்கோ. அம்மா பேர் பேர் கத்திக்கலாம். வீட்டுல பிராந்தி கட்டின்னு இருக்கும். வீர் ஐதுன்னு இருக்கும். அன்னைக்கு இந்த பொம்பளை என்ன பண்ணுவாங்க, சரி பால் காசலாம் சொல்லி கேஸ் மேல வச்சு வந்துருவோம். ஆமா. இந்த 7 மணிக்கு சுந்தரி சீரியல் போடுறாங்க. ஆமா. சீரி போட்டு வரீங்களா சுந்தரி கரெக்டாடா. முன்னாடி அவ குழந்தை ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்குதா, அவங்க வீட்டுக்கார சண்டை பண்ணு வர்றாங்க அப்படின்னு பேசினே இருப்பாங்க. பால் பொங்கி கேஸ் வைய போயின்னு சோறு ஆகுனா சோறை போலான்னு ஆயிட்டு சோறு ஆகுனா மொத்தம் போய் வச்சு என்ன பொங்க சோறு மாதிரி ஆக்கி வச்சிருவாங்க குடும்பத்துல சண்டை வராது என்ன வரும் அதுக்குதான் இந்த பழமொழி. இதெல்லாம் யாரு குடும்பத்துல நடக்குது? என் குடும்பத்தில் நடக்குது. நாடகத்தை சொல்ற வெளிய அசிங்கமா இல்ல உனக்கு? நம்ம என்ன கிடையாது ஏய் குடிகார கமனாட்டி விடுவாரு. குடிக்காதடா. குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதடா. தேவையா போய் எங்க இருந்தா பரவாயில்ல. யாரு? காலிலானா தாக்க இருக்கறான் பிளாக்ல எங்கனா விக்கிதா கேளுடா நானா? டேய் குடிய பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. சொன்னா கூட யார் சொல்லணும்னு தெரியாதுடா சத்தியமா குடிய பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உண்டானே ஒரு புல்லுல 2 ஆப் இருக்கணும். ஒரு ஆப்ல 2 குவார்டர் இருக்கணும். ஒரு குவார்டர்ல 2 கட்டிங் இருக்கணும். ஒரு கட்டிங்ல 2 45 இருக்கணும். ஒரு 45ல 2 ஸ்கிராட்ச் இருக்கணும். ஒரு ஸ்கிராட்ச்க்கு 2384 சொட்டு சத்தியமா தெரியாதுடா. பார்ல வேக் செய்றவங்க கூட அச்சா சொன்னாங்க. ஏய் இருந்தாலே என் மன வேதனையா இருக்குது. ஏங்க மனசு வேதனைடா. ஏனச்சு வேதனை படாதீங்க அண்ணன் சொல்லி விட்டாரு இது வேதனை. ஆமா ஆகையால் அதோ பார்த்தாயா கட்டு மாரியம்மன் ஆலயம். மாரியம்மன் ஆலயம் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு போகணும்டா. அம்மனை வணங்குதா ஏய் அம்மனையா வணங்கணும். அம்மனையா வணங்கணும். சொன்னாரு. அந்த கெட்ட வார்த்தை மட்டும் வேணாம். சரி கெட்ட வார்த்தை தயவு செய்து வேணாம். ஓகேனா இது ஊரு மிகப்பெரிய ஊரு. சரிண்ணா மிகப்பெரிய வார்த்தை கெட்ட வார்த்தை டேய் சரி போகட்டும் விடு. இருந்தாலும் அம்மனையா நம்ம வணங்கணும். அந்த கல்லு மனிதால வளைக்கப்பட்ட ஒரு கல்லு. அந்த கல்லை எதுக்கு சும்மா எடுத்து நம்ம திருவிழா பண்ணிக்கிட்டு இதுக்கு லைட் கட்டிக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லை. அவங்க திருவிழா பண்ணலாம் நமக்கு எதுக்கு நாடகம் வைப்பாங்க அப்பா அடிமடியில கை வைக்கிறேன் சரிடா அம்மனை வணங்க போறது இல்லையே. இன்று என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. பெண்கள் கூட்டம் அதிகமா வரும். ஆகையால் அதுல ஒரு பெண்ணை பார்க்கணும். எனக்கேற்ற பெண்ணை பார்த்து அவள் இஷ்டப்பட்டால் இருவருக்கு சுகம். நான் இஷ்டப்பட்டவள் கஷ்டப்பட்டால் அவள் பிணம். இதுவே என் பிறவி குணம். ஆகையால் போக போறேன். அப்படியாப்பட்ட உன்னையே அப்பேற்பட்ட என்னைய ஒரு பெண்ணை ஏமாத்துறடா. எவாவா வெள்ளிக்கிழமை தோறும் கோயிலுக்கு வர அம்மனை வணங்குறா. என்ன பார்த்து சிரிகிறாளோ. நீ லூசு தெரிஞ்சு போச்சு மெண்டல சிரிக்கிறாளே இல்லையா? வாய். பாயிண்ட் புடிச்சுனா வாய். டேய் என்ன பார்த்து சிரிக்கிறா? நானும் சிரிக்கிறேன். சரி பேசலான்னு கிட்ட போனா மாயமா மறைஞ்சிடறாடா. என்னடா ஆச்சாரியா இருக்குது ஆச்சாரியல போய் கொத்துறாரு. ஆச்சரியமா இருக்குது அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்று வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை
மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, மறுநாள் திங்கட்கிழமை, மறுநாள் செவ்வாய்க்கிழமை, அப்புறம் புதன்கிழமை, அப்புறம் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஏய், சனிக்கிழமை. அதுக்கு மேல எங்க போய் நீ பாட்டேன் சரி, விடு. புலவர்ல வந்து. நீ தனியா போவதானே ஏமாத்திட்டு போறா ஏமாத்துறா 3 பேரும் போய் கோழி அமுக்குற மாதிரி அமுக்குறோம் நீ விடக்கூடாது அவளை. எங்க போனா 3 பேரும் ஒண்ணா போக கூடாதுங்க முக்கோட்டி சிக்கராதுன்னு சொல்லுவாங்க அதனால ஆளுக்கு ஒரு திசையா போய் கோழி அமுக்குற மாதிரி அமுக்குறோம் விடக்கூடாது கோழி கோழி போய் பிடிக்கிறா. கோழி கணக்கான போடா சேரப்பட்டிக்கு எல்லாம்மா அக்கூர் ரேணுகம்பா ஆரணி ஹரியந்தம்மா தாயி விராடகடலூர் கிராமத்தை அமர்ந்தக்கூடிய எட்டு அம்மா தாயி கிராம தேவதைங்க அம்மா மாதம் மாறி கொண்டு வேண்டும் மக்கள் அனைவரும் வாழ்நாள் முழுவதும் நலமும் வளமும் பெற்று எந்த ஒரு குறையில்லாம பாடி இருக்க வேண்டும் தாயி எட்டு அம்மா நமது கிராமத்தில் பிறந்த ஆணாக பிறந்தவர்களும் பெண்ணாக பிறந்தவர்களும் நம்மை அறியாமல் எத்தனையோ பாவங்கள் செய்திருப்போம் அத்தனை பாவங்களும் இன்றோடு நம்ம விட்டு அகல வேண்டும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து நிற்க வேண்டும் பெண்ணாக பிறந்தவர்கள் மஞ்சள் குங்குமத்தோடு மாங்கல்ய பாக்கியத்தோடு தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று எட்டி அவனை மனதார நினைத்து அவனுக்கு மடிகாடிக்கு சென்று விருது வாங்கியிருப்பாங்கம்மா மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாட காரியம்மா நின்னருளாடி வந்திடம்மா உடுத்தி பொம்மை முறை சொல்லிக்கே உரிமை மேளம் தானொலிக்கே சித்தாங்கு ஆடை கட்டி தாயே சீரி எழுந்திடம்மா மேல்மலையன் ஊரில் கோவில் கொண்டையன் அங்காளை ஈஸ்வரியே நாயகநல்லூர் கோவில் கொண்ட எங்கள் எட்டியம்மாவே ஆத்தாலே அழைக்கின்றேன் எங்கே எட்டியம்மா வந்திடம்மா எட்டியம்மா அலையனூர் அங்காளி மாக்காளி திருசூலியே சித்தாங்கி ஆடை கட்டி சிங்கர மீது ஏறி சித்தாங்கு ஆடை கட்டி சிங்கர
அம்மனுக்கு அபிஷேக மண்டல பூஜைகளா ஆடி வரும் தேரினிலே அசைந்து வரும் எட்டியம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவனே எங்களுக்கு அவதேவதை எட்டியம்மா விளக்கின் மொழியினிலே தாய திருவாக்கை சொல்லிடம்மா விளக்கின் ஒளியினிலே தாயே மங்கை குறி சொல்லிடம்மா மாங்கல்யம் இடம்மா என் மக்கள் குறை தீர்த்திடம்மா மாங்கல்யம் காத்திடம்மா என் மக்கள் குறை தீர்த்திடம்மா பழையனூர் அங்காளியே நீ மருளாடி வந்திடம்மா பழையனூர் அங்காளியே எட்டியம்மா எங்கள் எட்டியம்மா பொங்கல் இட்டோம் எட்டியம்மா 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 உனக்கு பொங்கல் இட்டோம் எட்டியம்மா எட்டிதிக்கும் ஆள்பவளே உமையவளே எங்கள் தெய்வம் அம்மா எட்டிதிக்கும் ஆள்பவளே உமையவளே எங்கள் தெய்வம் அம்மா எட்டியம்மா எட்டியம்மா உனக்கு பொங்கலிட்டோம் எட்டியம்மா சிவனின் கீழ பாலத்திலே அமர்ந்தவளே எங்கள் எட்டியம்மா சிறி இங்கு வந்திடுவாள் தெய்வமே எங்கள் எட்டியம்மா சிறி நீயும் எழுந்திடுவாய் எங்கள் தெய்வமே எட்டியம்மா இனந்தோறும் வணங்கிடுவோம் உன்னை மறவோமே தாய் எட்டியம்மா 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 உனக்கு பொங்கலிட்டோம் எட்டியம்மா எட்டிதிக்கும் ஆள்பவளே உமையவளே எங்கள் எட்டியம்மா